அனைவருக்கும் வணக்கம். இன்று செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், அதுவும் 10 நாட்களுக்குள் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும், அவ்வாறு 10 நாட்களுக்குள் ஒருங்கிணைக்கவில்லை என்றால் அவரே முன்னின்று ஒருங்கிணைப்பதாகவும் பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்துள்ளார். இவர் யாரை சேர்த்துக் கொள்ள சொல்கிறார்? கழக தொண்டர்களின் கோயிலான தலைமை கழகத்தை கடப்பாறை கொண்டு இடித்து ரவுடிகளை வைத்து ஆவணங்களை திருடிச் சென்ற ஓபிஎஸ் ஐயா, இல்லை அம்மா இருக்கும்போதே ஒதுக்கி வைக்கப்பட்ட டிடிவி ஐயா, அல்லது அம்மாவின் மறைவுக்கு பின்னர் பல்வேறு பிரச்சனைகளில் கழகம் சிக்கி தவிக்க காரணமாக இருந்த சசிகலா அம்மையாரையா? இவர் பேசுவதை பார்த்தால் இந்த அணியினர், இந்த 3 பேர் சார்ந்த அணியினரை தான் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பேசுகிறார் என்று நினைக்கிறேன். இவர்களை சேர்த்தால் என்ன ஆகும்? ஏற்கனவே இரட்டை தலைமை இருக்கும்போது கழக தொண்டர்கள் அவ்வளோ மன வருத்தத்தோடு வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள். அது கடவுள் அருளால் மாறி தற்சமயம் ஒரே தலைமையாக திரு எடப்பாடியார் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை செயல்பட விடாமல் கட்சியில் எப்பொழுதும் குழப்பம் இருப்பது போலவே தோற்றத்தை விளைவிக்க எதிர்கட்சிகள் தான் முயலும். அந்த எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்தவர்கள் ஓபிஎஸ், டிடிவி மற்றும் சசிகலா அவர்கள். அந்த பட்டியலில் தற்சமயம் செங்கோட்டையனும் இணைந்துள்ளார் என்றுதான் நான் நினைக்கிறேன். இன்று எல்லாம் கட்சி தலைமை ஒன்றாக்கப்பட்டு ஒரே தலைமையாக இன்றைக்கு தொண்டர்கள் உற்சாகமாக திரும்ப களப்பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், தேர்தல் நெருங்குகின்ற இந்த காலகட்டத்தில் இவருக்கு என்ன திடீர் ஞானோதயம்? அவர்களை சேர்த்துக் கொண்டால் கட்சி வலுப்பெறும். அவர்கள் கட்சியில் இருந்தபோது வலுப்பெறுவதற்குண்டான என்ன செய்கைகளை அவர்கள் செய்தார்கள்? அவர்கள் செய்தது எல்லாம் என்னவென்று எல்லாருக்குமே தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், கட்சி தொண்டர்களுக்கும் தெரியும். கட்சியை துண்டாட நினைத்தார்கள். அதனால்தான் வேறு வழியின்றி அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். சிலர் வெளியேறினர், சிலர் வெளியேற்றப்பட்டார்கள். 4.5 வருடம் ஆட்சியையும் காப்பாற்றினார், அதன் பின்னர் கட்சியும் காப்பாற்றினார் எடப்பாடியார். அதை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து அனைவரும் குரல் கொடுத்து வருகிறார்கள். இப்படி குரல் கொடுப்பவர்கள் அனைவரையுமே ஒன்று திரட்டி ஒரு கூட்டணியாக இருந்து அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றுதான் வேலை செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு தான் இருக்கும் கட்சிக்கே கோடாலி காம்பாக செயல்படும் செங்கோட்டையன் போன்றவர்களை தொண்டர்கள் இன்றைக்குமே இருக்க மாட்டார்கள். அவருக்கும் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்ற ஒரு கதிதான் ஏற்படும் எதிர்காலத்தில். ஒரு மூத்த அமைச்சர், ஒரு மூத்த அரசியல்வாதி, புரட்சித் தலைவர் காலம் தொட்டு கழகத்தில் பணியாற்றி வந்திருக்கிற இவர் இது போன்ற தனியாக இவர் விருப்பப்படி தனியாக பேட்டி கொடுப்பது, கெடு விதிப்பது, இதெல்லாம் இவரை போன்ற மூத்த கழக முன்னோடிகளுக்கு அழகல்ல. இது எடப்பாடியாரோடு இருந்து கட்சியை வலுப்படுத்த பாருங்க அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே. இது உங்களைத்தான் பலவீனப்படுத்தும். அதிமுகவையோ அதிமுக தலைமையோ இது பலவீனப்படுத்தாது. ஒரு மாயை வேண்டுமானால் நீங்கள் உருவாக்கலாம். தொண்டன் தெளிவாக இருக்கிறான். அவனுக்கு தேவை ஒற்றை தலைமை. அந்த ஒற்றை தலைமையை திறமையாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு முதல்வராகவும் ஒரு கழக பொதுச் செயலாளராகவும் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார். அவர்கள் பின்னாடி என்னை போன்ற லட்சக்கணக்கான தொண்டர்களும் இருக்கிறோம். அதனால் இந்த கெடுவிதிப்பதையெல்லாம் விட்டுவிட்டு கழகத்திற்காக உழைத்து நம் கழக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்களை வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைத்து முதலமைச்சராக்கி அழகு பார்க்க வேண்டியது நம்ம கடமை. அதை செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.